வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கூகுள் ஷீட்டில் எப்படி பிவோட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது. அதை நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ண டேட்டாவை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நல்லா ஓப்பன் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ஷீட்ஸுமே ஓப்பன் பண்ண முடியும். கூகுள் ஷீட்டில் எல்லா எக்ஸல்லையுமே நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதில் இன்னும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்போ இதையே நீங்கள் டைரெக்டாக எடிட் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது கூகுள் ஷீட். அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைலில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் as கூகுள் ஷீட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி ஆகிடும். புது ஷீட்டாக கூகுள் ஷீட்டாகவே சேவ் ஆகிடும். ஸோ இதுவும் கூகுள் டிரைவ் OneDriveல சேவ் ஆகிருக்கு, இதுவும் OneDriveல சேவ் ஆகிருக்கு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் கூகுள் ஷீட்டை பொறுத்தளவுக்கு. எனக்கு வழக்கம் போல் பிவோட் யூஸ் பண்ணணும்னா டேட்டா செட்ஸை செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோலே கொடுத்துக்கிறேன். அதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுனு ரைட் ஏரோ கொடுத்தேன்னா டோட்டலாக இருக்க எல்லா டேட்டாவும் செலக்ட் ஆகிடுச்சு. இதில் இன்சர்ட்டில் பிவோட் டேபிள்னு இருக்கும். ஸோ இதை பிவோட் டேபிள்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ராம்ப்ட் வேணால் கொடுக்கலாம். ப்ராம்ப்டை நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக மேனுவலாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பிவோட்டை ப்ராம்ப்ட் கொடுத்தா நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியும். கூகுள் ஜெமினியை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேங்காட்டி இந்த ப்ராம்ப்டெல்லாம் ஒர்க் ஆகுது. சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ் ஆகாது. ஸோ எக்ஸிஸ்டிங் ஷீட்டில் வேண்டாம், நியூ ஷீட்டில் வேணும்னு கேட்குறேன். நியூ ஷீட்டில் க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ ரோல் என்ன வேணும், காலம் என்ன வேல்யூ வரணும் அப்படின்றத இங்கே மேட்ச் பண்ணுறோம். இப்போ இந்த ரோலை சஜஸ்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்துட்டு கூகுள் ஜெமினி இருக்கங்காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்காட்டி இதெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இதில் சம் சஜஷன்ஸும் பண்ணும் டிஃபால்ட்டாகவே. எனக்கு என்ன பண்ணுறேன், கண்ட்ரி வந்துட்டு ரோலை வேணும்னு எதிர்பார்க்குறேன், ரோல் ஆட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். கண்ட்ரி வந்துட்டு செப்பரேட்டாக தான் இருக்குது. கண்ட்ரிக்கு பதிலாக நான் ஸ்டேட்டை ஒன்று ரோலை ஆட் பண்ணுறேன். ஸ்டேட்டை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத காலமில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ கண்ட்ரி நான் ரிமூவ் பண்ணிட்டு டேட்டா பார்க்குறேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார்ட் பை வேல்யூஸ், இன்னும் வேல்யூஸ் கொடுக்கல. ஸோ காலமில் வந்துட்டு சரி, நம்ம வந்துட்டு ஸ்டேட் வைஸு சேல்ஸ் அண்ட் வேல்யூவை நான் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். வேறு ஏதாவது நம்ம இது பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா செக்மெண்ட்டை வந்துட்டு நான் காலமில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ ஸ்டேட் வந்துட்டு காலமில் இருக்குது. செக்மெண்ட் வந்துட்டு அந்த மாதிரி காலமாக காமிக்கணும். ரோஸில் வந்துட்டு ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி பிவோட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேசிக்காக நமக்கு வந்துட்டு அங்கே டேபிள் இருக்கும், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருக்கும். ஃபில்டர்ஸ் எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆர்டர் டேட்டை வந்துட்டு ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆர்டர் டேட்டை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு மொத்தம் எல்லா ஐட்டமே இருக்குது. இங்கே ஃபில்டர் வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இங்கே கூகுள் ஷீட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இப்படி கிளியர் கொடுத்துட்டு எது மட்டும் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா மட்டும் உங்களுக்கு காமிக்கும். அதில் நமக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியும் அப்படின்றதுக்காக. நான் ஃபில்டர் வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சப் கேட்டகரியை நான் வந்துட்டு ஃபில்டராக யூஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ண முடியுமா? ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் இங்கே அமைக்குது. 17 ஐட்டம் இருக்குது. ஆர்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ட்டில் மட்டும் இவ்வளோ பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஆடுன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இங்கே காமிக்கும். இப்போ வந்துட்டு ரோலை வந்துட்டு வேறு எனக்கு இன்னொரு ஷிப்மெண்ட் மோடும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஷிப்மெண்ட் மோட் வைஸ் எனக்கு டேட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு ரிப்பீட் ஐட்டம் லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி எல்லா லைனுமே ஃபில் ஆகும். இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபில் ஆகாது. ஸோ இதில் தேவையான எல்லாமே வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வந்துட்டு இங்கே டேரெக்டாக என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியும். அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, என்னத்தை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ ரிப்பீட் ஐட்டம்ஸ் லேபிள் வேணுமா, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துக்க முடியும். செக்மெண்ட்டு
செக்மெண்ட் இதில் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்துட்டு பிவோட் டேபிள் போட்டு அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இது கூட நீங்கள் இப்போ நான் இங்கே இருக்க டேட்டாஸை வச்சுட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு இந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு எப்படி சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு இன்சர்ட்டில் பிஓ டேபிள் கொடுக்குறேன். இங்கே வந்துட்டு எனக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் வைஸ் சேல்ஸ் டேட்டா ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுக்குற ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்டை டிக் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுது. ஜென்ரேட் பிவோட் டேபிள் வித் தீஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஸ்டேட் வைஸ் சேல்ஸ் டேட்டா ரிக்வயர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கூகுள் ஜெமினி வந்துட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு இந்த டேட்டா வச்சு பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிவோட் டேபிள் வந்துட்டு கிரியேட் இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. நமக்கு இன்னும் ஸ்டில் அனலைசிங். பிவோட் டேபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு நியூ ஷீட் கிரியேட் பண்ணி நியூ ஷீட்டில் கொண்டு போய் கொடுப்போம் நமக்கு. ஏன்னா நம்ம அங்கே எந்த கண்டிஷனும் அதே தான் கொடுத்துருந்தோம், எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நியூ ஷீட் கிரியேட் பண்ணிருச்சு. ஸ்டேட் வைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் வைஸ் சேல்ஸ் என்ன வேல்யூ அப்படிங்கிறத நமக்கு இங்கே சம் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நமக்கு கொடுத்துரும் கூகுள் ஜெமினி. பயங்கரமான இன்டெகிரேஷனோட கூகுள் ஷீட்ஸ் வந்துட்டு ஜெமினி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கூகுள் ஷீட்ஸில் வந்துட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் தனித்துவமாக இருக்குது. அதை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் நீங்கள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். நன்றி.